செந்தூர பாடிக்கோரு சோடி கீழி கூட சோள கருது வர தோள தொட்டு ஆட அரையுதான் அரையுதில்ல. என்ன என் வீட்டுக்காரி இன்னும் போனவன் ஆளை காணமே. என் வீட்டுக்காரி இருக்காளே, வீட்டுக்கு வந்தா சோறாக்கணும் குழம்பு வைக்கணும்னு காட்டு பக்கமே போய் கிடக்குறாளா. வேலை முடியாட்டி கலந்த வீட்டுக்கு வர முடியாதானே, அங்கேயே குடி கொண்டு வேறு மாச்சு போயிருக்கிறான். முறை வந்து கத்து வேலை கிடந்து சோறாக்கலையா தண்ணி வைக்கலையா அது ஆக்கலையான்னு நம்மளுக்கு வேற பசி போடுங்குது. வந்து பண்ணக்கூடாது, அங்கேயே காத்துக்கிட்டு கிடக்குறாங்க காத்துன்னு. அப்ப ஒரு வேலை இன்னைக்கு ஆவலவல ஆவாட்டி வந்து சேர முடியாதானே வீட்டுக்கு. நம்ம வானான வதையும் போட்டு வாங்குதுங்க ரெண்டும் சேர்ந்து. வானத்துக்கு லாய்க்கு மத்தவ இங்க இந்த வெள்ள தாய்க்கிட்டதே வாயடிப்பா. மத்தது ஒண்ணும் கிடைக்க முடியாது வேலை. அப்ப வேலை ஆயிருந்தாவே நேரம் வந்திருப்பாளே. ஒரு மணி நேரத்துல ஆறுத்து தள்ளிட்டு போய் அந்த மிஷின் பண்ற வேலை இன்னும் இருக்குது. ஒன்னு வாயடிக்காதக்கு ஒன்னு இங்க சோழி ஒன்னும் வேலை ஆகல. அந்த என்ன வீடு வந்து சேராம அங்கேயே குடி கொண்டு போயிருக்கா. என்ன அமி போட்டிருக்கா, கொத்துறதுலாம் இல்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இந்த அம்மியை கொத்தி வர்றது இல்ல. வாழ்க்கை ஓடுது. அரைதா நையனும் இல்ல ஒண்ணும் இல்ல. தோப்படைய பிடிச்சு போட்டு இழுத்து வலிக்குதே. கை வலிக்குது மாமா. என்ன பொழுதே சாஞ்சு வச்சு பொழுது போச்சு. செருப்பு சத்தம் சரட்டு கேக்குதே. அவனே வரானா என்ன ரெண்டு முதிவிலும் கையை காலை வீசிக்கிட்டு இப்படி நடந்து வருதுங்க. இந்நேரம் சோழி முடிஞ்சிருந்தா டக்கு வண்டியில எல்லாம் நிலை ஏத்திக்கிட்டு டக்கு வண்டி மேல ஏறி உட்காந்து வரணும். நடந்து நடவதையா வருதுங்க. அப்ப ஒண்ணு வேலை ஆகல, கையை வீசிக்கிட்டே வருதுங்க ரெண்டும். சொல்லி மச்சான், நீ சரியான அளவையா இருக்கிற. ஏன் பசிக்குதோ மேல எல்லாம் வலிக்குதோயா. இரு அத்தா கிட்ட சொல்லிட்டு தான் வச்சுட்டு கிளவிக்கிட்டே சோறு எல்லாம் ஆக்கி வச்சு போறேன்னு இரு கேட்போம். இல்ல வனரோசா குட்டி, என்ன நீ நெட்டுக்கு வர வலிப்புல கை வலிக்குதா கால் வலிக்குதா மேல் வலிக்குதான்னு கேட்டுட்டே வரவன். ஒரு ஆம்பளை அப்புறம் இந்த வேலை கூட பாக்காட்டி என்ன, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல குட்டிமா. என்ன பசி கொஞ்சம் கபகபன்னு எடுக்குது. அம்மா சோறு ஆக்கி வச்சிருந்தாங்கன்னா தேவையில்ல, பேசாம சாப்பிட்டுட்டு நீட்டு நிமிந்து படுக்கலாம். நீ போய் சமைக்க மாதிரி இருந்தா பாவம் உனக்கு அங்கே நீ என்ன அள்ளி கொட்டுறது அந்த வேலை என்ன பாத்துட்டு தான் இருந்த. அப்புறம் உனக்கு தானே அசதியா இருக்கும். சரி வா பாப்போம் என்னன்னு. என்னம்மா சட்னியா? யாமா மாங்கன்னு போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்க. சும்மா ஏதாவது சோத்தை வடிச்சுட்டு குழம்பு கலக்கி போட வேண்டியதானே. ஆமா பொழுதோட வயக்காட்ட வேலை பார்த்து வரவங்களுக்கு இந்த இட்லியும் சட்னி இல்லாம கட்டுடி ஆகுமா? சோத்தை வடிக்க வேண்டியதானம்மா, பசிக்குதுல. அப்படியே மிக்ஸி ஆறுக்கிற மிஷின் வாங்கி போட்டிருக்கேன். உனக்கு நான் சட்னி பல சுசுமா போட்டு வைக்கிறேன். ஆனா வெட்டித்தனமா போயிட்டு வயக்காட்டுல கடந்து வந்துட்டு உங்களுக்கு நாங்க பல ஆரம்பிச்சுட்டு வைக்கல. பல ஆரம்பிச்சு சட்னி போட அரைக்காமே. அப்புறம் கை வலிக்குதா அம்மா கால் வலிக்குதான்னு கேட்டுக்கிறாங்க. ஒரு முடியாத மனசு மூட்டு வழியோட போட்டு மாங்கு இழுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா போய் உட்காந்து வரைய பொண்டாடி புருஷனும் கிளவி. இப்ப உனக்கு என்னன்னு கேக்குறேன். வந்து வராம என்னமோ மூஞ்ச சுண்டிக்கிட்டுல பேசுறாங்க. பாக்கலவி உன் மாயனை பத்தி தெரியுமா உனக்கு? எப்படி பிள்ளைய பெத்துப்புட்டு இப்படி சாய்ச்சிக்கிற? போ பாக்கலவி போ. சுடுதண்ணி நல்ல வெது போட்டு ஊத்தி வை. பாவம் சொல்லி மச்சானுக்கு மேல எல்லாம் வலிக்கி நல்ல சுடுதண்ணி வச்சு போட்டு குடிக்கட்டும். பாக்கலவி ஆமா மாடி உங்களுக்கு சுடுதண்ணி வரதா குறைச்ச அந்த போக்கட்டவனுக்கு. ஏண்டா அவனே போய் வாய்க்காட்டுல அறுத்து வரேன் காத்து அறுத்து வரேன்னு போய் காத்து கிடந்தானா நீ வேலை வெட்டிக்கு போக முடியாதாடா? உன் வெள்ளி வெட்டிக்கு எடுத்து முடியாதா? அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு திரியிறவன் போக்கத்தவங்க சுடுதண்ணி போட வச்சு நல்லா குளிப்பேன். ஆக்கி சடியா வச்சா நல்லா திம்பேன். ஆட போட நல்லா தெரியாம சொன்னாங்க சின்ன பிள்ளை எல்லாமே வீடு வந்து சேராதுன்னு. அது மாதிரி ரெண்டுக்கு பேச்சு மட்டும் வாய் குறைச்சலாம துடுப்பா பேசுங்க. ஆறு அளவுக்கு உனத்துக்கு லாய்க்கு வந்தது கூதிரையில கொண்டாந்து வச்சுக்கிட்டு கூதிரை தரமா இருக்குது. என்னமா உங்களுக்கு வந்தவங்க கத்திட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் சாதாரணமா பண்ணி கிடைக்கிறது எல்லாம் எனக்கு உனக்கு போடி இது பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல உங்களுக்கு என்ன நீங்க எழுதுறாங்க. நீங்க எழுதுறீங்க. அதெல்லாம் எல்லா வேலையும் முடிச்சு தம்மா இருக்க மாட்டீங்க. இந்த கைக்கு தெரியும் இந்த கைக்கு வேலை பார்க்க தெரியாத மாதிரி அப்படி போட்டு அறுத்து கொண்டாந்து கட்டு ஜென்ன சேர்த்து கொண்டாங்கன்னு கொட்டி போறாங்க. ரெண்டு வேலை அறுக்கிறதுக்கு நீ என்ன 4 நாளா போயிட்டு திரியறா. உன் பொண்டாட்டி நீ அவ பின்னாடியே திரியற. எனக்கு வந்து வாச்சது பொண்டாட்டி குதிரைனா புருஷன் கொஞ்சம் விவரமா இருக்கவனா. எனக்கு நல்லா வந்து வாச்சிருக்கேம்மா. பிறந்தது நீ தான் குதிரையா சுத்தி திரியறனா. எனக்கு வந்து வாச்சது இப்படியா குதிரையா இருக்கணும். குதிரையில வந்து ஆப்டு இருக்கு. ஏண்டா இப்படி ஊரை சுத்தி இருந்தா வேலை ஆகுமாடா? என் வீட்ல இருக்கே ஏண்டா இப்படி டென்ஷன் ஆக்குறியே? ஏய் கிழவி உன்னை யார் இப்ப டென்ஷன் ஆக சொல்றது? கிழவி பென்ஷன் வாங்குற வயசுல டென்ஷன் ஆனே வை. அப்புறம் பென்ஷன் வாங்காம போய் சேர்ந்த வேண்டியதே பாத்துக்க. ஒழுங்கா இருப்பியா? நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கோம் சொல்றாருல. அப்புறம் என்ன டென்ஷன் ஆகுறாங்க? டென்ஷனே நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். வந்தது ஒரு மனசு சொல்லிக்கிட்டே இருக்காரு. வந்து வராதனா சும்மா காத்து சும்மா கத்திக்கிட்டு இருக்கிற கிழவி யாருக்கும் தெரியுமா? அதான் மாதிரி ஆத்தாச்சு வேலை முடிஞ்சுன்னு சொல்றாருல. சொல்றத காதுல வாங்குறியா நீ? கிழவி வண்டியில வந்துகிட்டு இருக்கு. அந்த பத்தக்க அப்படி ட்ரக் கொட்டிட்டு நம்மள தான் ஏத்திட்டு வரோம். ஓடு வேகமா அரைச்சத தூக்கி வலிச்சு
அப்ப வீட்ல இருந்து படுத்தே கிடந்த ஏன் ஒரு மாடு வரது கூட பார்க்க மாட்டீங்களா? அப்படி என்னதான் உங்களுக்கு உறக்கம்னு கேக்குறேன். மாடு தண்ணி குடிக்க வந்துச்சா, கண்டுபிடி அவுத்து போய் பாலை குடிச்சா. என்ன திமிரா பேசுன்னு பாத்தியா என் ஆத்தா? ஒரு வீட்ல இருக்கிறது அத கூட பண்ணாத. அப்ப பால் பிச்சை கேக்க, அப்ப பால் வாங்க வரவங்களுக்கு என்ன சொன்னேன்? பால் இல்லைன்னு சொல்லி ஆயிட்டீங்க. ஏன் கவி இப்படி பண்ணி தொலைற? அதுதான் சொல்றேன்லடியே, தலை வலியா இருந்துச்சு. அந்த அமிர்தாசன் எப்படி தேய்ச்சிட்டு படுத்தேன். அப்படியே கண்ணு அசந்து போயிட்டேன். சரி வாங்குறவங்க ஒரு நாள் பாக்கெட் பால் வாங்கி குடிப்பாங்க. ஒண்ணு குறைஞ்சு வயிறாது. பா அப்படி பா, நீ போய் தான் போய் பாக்கெட் பால் வாங்கிட்டு வா சொல்லு. போடுவோம், போட்டு குடிப்போம் எல்லாரும். கிழவி சும்மா போய் சொல்லிவிட்டேன். பாக்கெட் பால் வாங்கிட்டு வாங்க, போட்டு குடிப்போம். நல்லா குடிப்பியா குடிக்க மட்டும் வந்தே கிழவி நல்லா மடக்கு மடக்குன்னு. ஒருத்தி வயக்காடுக்கு போயிட்டு ஆத்தப்பட்டு போய் வந்திருக்கோம். ஆத்தம் நடக்க கூட உசார் இல்லாம இருக்குது. இதை உங்களுக்கு போய் பாக்கெட் பால் வாங்கிட்டு வந்து போட்டுல குடிப்பாமா? ஏன் கிழவி இப்படி பண்ணி தொலைற? ஒரு இம்புடு பால் ஒரு கிளாஸ் பால் பீச்சி வச்சிருக்க கூடாது. நல்லா காபி போட்டு போய் குடிக்கலாம்ல. ஒரு கிளாஸ் பால் பீச்சி வைக்க கூட உனக்கு அம்புடு கஷ்டமா இருக்கு. ஏன் தலை வலிக்குது தூங்குனியா? இல்ல மாடு வர நேரத்துக்கு ஊர் கதை பேசுறதுக்கு வீடுடா போயிட்டியான்னு யாருக்கு தெரியும்? ஏன் பால் வாங்குறவங்களுக்கு தெரியாதா? பால் இல்லாட்டி பாக்கெட் பால் வாங்கி குடிக்கணும்னு. அவன் வாங்கி குடிக்கிறாங்கல்ல. ஒரு 4 பேருக்கு பால் ஊத்தி குழப்பம் போச்சு அன்னைக்கு. அந்த காசு போச்சு தொலைஞ்சிச்சு உன்னால. போ எல்லாம் தொலைச்சிட்டு போறா நீ இருக்கிற கிழவி. சும்மா ஏதாவது பேசுற கிழவி பேசு. உங்களோட பெரிய அக்கப்புறம் இருக்குது. மயக்க வருது மல்லடி வருதுன்னு சொல்லுவா. இப்படி கால காட்டு முன்னாடியா கத்துவா. சரி சரி விடுப்பா விடுப்பா, எனக்கு யாவது ஒரு நாள் அப்படி நடக்கதான் செய்யும். அதுக்கே அப்படி கத்திக்கிட்டு இருக்க. மாடு நம்ம கண்டுபிடி தானே குடிச்சிட்டு போகுது விடு. ஏ கிழவி போ கிழவி போ. அந்த சின்ன சாம்பளத்துல மல்லி சுக்கு முடிச்சு வச்சிருக்கேன். அத போய் சுக்கு மல்லி காப்பியாவது போட்டு தொலை. போ கிழவி சும்மா போட்டு மயக்கமா வந்து தொலைது வந்தவன உனக்கு இப்படி கத்தணும்னு என் தலையில எழுதி இருக்கு. வேற என்ன பண்றது? வீட்ல இருந்தா கத்தறேன், வயக்காடு வெடிக்காடு போயிட்டு வந்தா உன் கூட ஒரே கத்தறேன். போ கிழவி நல்லா சுருக்கு போட்டு கொண்டு வா போ. சரி சரி விடு வனரோசா. சரி அவளும் முடியாதவங்க. சரி அதான் முடியலைங்கிறாங்கல்ல. அப்புறம் என்ன இப்ப பால் காப்பியே தான் குடிக்கணுமே. சுக்குமல்லி காப்பி தான் உடம்புக்கு நல்லது. சுக்குமல்லி காப்பி குடிச்சா ரொம்ப நல்லதுதான். இப்ப நல்ல சோர்ந்து போய் வருது நம்மளுக்கு. உடம்புலாம் வலிக்க எல்லாம் தேவல. அம்மா அந்த சுக்குமல்லி போய் முடிக்க வச்சிருக்கோம். அதுல போட்டு நல்ல காரசாரமா நல்லா கொண்டு வாங்கம்மா. போங்கம்மா பா, கொண்டு வந்தாலே மனரோசா டென்ஷன் குறையும் அவளுக்கு. போங்க போய் சீக்கிரம் போட்டு கொண்டு வாங்க. சரி ஏன் கிழவி பால் தான் கண்டுபிடி குடிச்சிட்டு போயிடுச்சு. சோறாத ஆக்குறியா இல்லையா? என்ன இப்ப அம்மில இருக்கிறது என்ன? அம்மில என்ன வரட்டு பொடி எடுத்துக்கிட்டே இருக்க வந்தது வந்து என்னது இது? அதுபடி அது சோறு என்ன வடிக்கல. நீங்க வந்தவனே சுட வடிச்சு சூடா போடலாம்னு இப்பதாண்டி ஓலை வச்சு விட்டுருக்கேன். நான் ஓலை கொதிச்சு போறேன். ஓலை கொதிச்சு ஆசிய போடுறேன். குழம்பு ஒண்ணு வைக்கல படி. குழம்பு ஒண்ணு வைக்கல. நேத்து வச்ச அப்படி காலனி இருக்குது. அதோட இந்த பருப்பு வறுத்து பருப்பு தவையை அரைச்சிட்டு இருக்கேன். அதை வச்சு ராத்திரி பொழுது சாப்பிட்டு பார்ப்போம். நாளைக்கு வச்சுக்கலாம். பத்தியாயா? அப்ப என்னதான் கிழவி நீ பண்ணுன? அப்ப என்னதான் பண்ணத பொழுதோட? யா கிழவி இப்படி பண்ணி தொலைல. அப்புறம் உன்னை திட்டன்னு சொல்றாளே எல்லாரும் உன்னை திட்டிட்டே இருக்கே. உன்னை பார்க்க பாவமா இருக்குன்னு. அப்ப என்னதான் நீ பண்ண சொல்ற? ஓயோ எனக்கு டென்ஷன் ஆகுது கிழவி. முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காம போ போய் தொலை கிழவி போ. ஐயோ யாயா உன் ஆத்தக்கறிய என்னையா சொல்றது? பொழுதோட வீட்ல இருக்குது. ஒரு சோறைக்கு ஒரு குழம்பையாவது கலக்கி போடக்கூடாது இந்த கிழவியோட. சை பத்தியாயா உன் ஆத்த வாங்கிட்டு எனக்கு சிரிப்பா வருது கிழவிய நினைக்கும் போது. வந்தவனே உனக்கு லாய்க்கு இல்ல, உனக்கு உதவல, ஒண்ணு அறுக்கலக்கு சொல்லிட்டு கோவப்படுற மாதிரி இப்படி இருந்தாங்க. வீட்டுல இங்க வெட்டி முடிச்சவங்க மாதிரி நம்ம மேல கோவப்பட்டாங்க. அப்புறம் அறுத்தம் சொன்னவனே இழிச்சுக்கிட்டு யார் வீட்டுக்காரி போல வருமா, யார் வீட்டுக்காரி கெட்டிக்காரி அப்படி பேசுச்சு. அப்படி நேரத்துக்கு தகுந்த போல மாத்திக்கிறது பத்தியா குறைத்த. அப்புறம் எங்க அம்மானா சும்மாவா? வனரோசா மாமியானா சும்மாவான்னு கேக்குறேன். வனரோசா மாதிரி நேரத்துக்கு தகுந்த போல மாத்திக்க வேண்டியது. சரி வனரோசா அந்த ட்ரக் சத்தம் கேக்குது. சரி வா ஒரு இடத்துல வேலை அள்ளி கட்டி வச்சுட்டு அப்புறம் குளிச்சுக்கிறேன். வா வனரோசா குட்டிமா கொஞ்சம் நீ தள்ளி போயிரு. கொட்டும் போது தூசி கிளம்பு. அப்புறம் உனக்கு சிரமம். நீ தள்ளி போய் நின்று நாங்க பாத்துக்கிறோம். நான் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன். நீ தள்ளி போ இல்லாட்டி வீட்டுக்குள்ள போய் உட்காரு போ. சரியா சரி இப்ப பாத்துக்கிறீங்களா? நான் அங்க ஓரமா போய் நிக்கிறேன். எனக்கு அங்கேயே நெடியா ஒரு மாதிரி ஏறிச்சு. அதுல இருமா வந்துச்சுன்னா அப்புறம் வயிறலாம் அடிவயிறலாம் வலிக்கிற மாதிரி இருக்குமியா. சரி நான் போறேன் பாத்துக்கிறேங்க. ஏய் குட்டி பொண்ணு இங்க பத்தியா உன் அப்பா உன் அம்மா மேல எம்பிட்டே பாசமா இருக்காருன்னு. நீ பிறந்ததுக்கு அப்புறமா அம்மா மேல பாசமா இருக்கணும் என் சொல்லி மச்சான். அப்புறமே உன் மேல பாசமா இருப்பாரு. என்ன கேக்குற அம்மா பேசுறது? என் புருஷன் எம்பிட்டே பாசமா இருக்காரு என் மேல. இந்தடா இந்த தம்பி இந்த மூளை அந்த நீ புடி. இந்த மூளை நான் இங்க பிடிக்கிறேன். பிடிச்சு போடுங்க. அத்தை வனரோசா இங்கிட்டு வாப்பா. நீ இங்கிட்டு வந்து ஓரமா இரு. அத்தை பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நீ இங்கிட்டு வாடி. ஐயே பாவம் என் வீட்டு கிளவி மத்தவன டென்ஷனா இருக்குமா வடு விழுந்து திட்டிப்புட்டா. பாவம் இப்ப எப்படி பேசுது? திட்டுனது கூட மறந்துட்டு எல்லாத்தையும் உழுதுபிட்டு பாவம் வெகுளித்தனமால வந்து பேசுது. பைத்தியாரியால இருக்குது என் வீட்டு கிளவி. அப்பப்ப வில்லங்கம் பண்ணுது. அப்பப்ப பாசமா பேசுது. இந்த கிளவி எப்ப பார்த்தாலும் இப்படி இருக்குதே. ஒரே நிலைமையில இருக்குது இல்லையே என் வீட்டு கிளவி. ஏ கிளவி பாத்து கிளவி. அந்த மூலையில பாரு எலி கடிச்சு ஓட்டையா இருக்கு பாரு கிளவி. பாத்து
வருது பாருமா, வண்டி வருது, இங்கிட்டு ஓரமா வாமா, இடிச்சிட போறாங்க, இங்கிட்டு வாமா, தள்ளி வாமா. அண்ணா வாங்க வாங்க வாங்க, பின்னாடி அப்படியே வாங்க ரைட் லெஃப்ட்னே வாங்க பின்னாடி வாங்க, வரலாம் வாங்க. நல்ல நர்சம் வளைஞ்சு போய் முத்தால இருக்குது. கறிக்காய்க்கெல்லாம் இல்லையா இந்த வருஷம்? எப்போதும் பூச்சி விழுது அது விழுதுன்னு கறிக்காயா போயிடும். இந்த வருஷம் நல்லா இருக்குது. யாடி என் வீட்டுக்காரி ஒரு 5-6 முறைக்கு அவியலுக்கு வச்சுட்டு நல்ல சாப்பாடு வச்சுட்டு மீது போட்டு விடலாம் இருக்கியாடி. எப்படி உன் தோதுல அது என்னன்னு பாத்துக்கடி. நல்ல டீலக்ஸ் பண்ணி நல்ல சாப்பாடுக்கு அருமையா இருக்க முடியுது. ஆட தம்பி, அந்த மூளை கொலையில போட்டது 5000 அது டீலக்ஸ் பண்ணியாடாது. அது எந்த நல்லடா? என்ன என் வீட்டுக்காரி 5000 டீலக்ஸ் ஏதாவது 5000 நாடு கட்டு ஐயாலோட கூத்து கட்டுன்னு எதையாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. சொன்னதையே சொல்லி மச்சான். நல்ல எந்த நல்லது பார்த்து நல்ல பொண்ணு இருக்கு மாதிரி உள்ளதே நல்ல ஒரு 5-6 முறையை நல்ல சாப்பாடு போட்டுட்டு மத்தத போட்டு விட்டு போறலாம். யோ சுருளி, நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாப்பாடுக்கு மட்டும் காய போட்டுட்டு மத்தத போட்டு விடுவோம்னு என்ன அங்கே குறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கவரே. என்னைய பாத்துக்கிட்டு இருக்க? அட இல்ல வனரோசா, அங்கே டேங்க்ல இருந்து கொட்டி வண்டியில ஏத்தும் போது என்னமோ நெல் நிறைய தெரிஞ்சிச்சு. என் வீட்டுக்கு வந்து கொட்டினோம்னா பொசுக்கட்டியேன்னு கொஞ்சமா தெரியுது. அதுதான் என்ன ஏதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அட சுருளி, அங்கே கொட்டம்போது வண்டியில போடும்போது அப்படிதான் தெரியும். இங்க வந்து படத்துல வச்சு போட்ட பார்த்தாலே தெரியும் எப்படி நெல்லுன்னு. அது அப்படிதான் தெரியும். கொட்டம்போது நிறைய தெரியும். இங்க வந்தானே நம்மளுக்கு என்ன இப்படிதானா அப்படிதான் தெரியும். சரி விடு, அதுக்கு என்னப்ப. என் வீட்டு கிளவி என்ன நீ பாத்துட்டே இருக்க? கிளவி இன்னும் என்னால ஒரு வேலை பார்க்க முடியாது. கையெல்லாம் சோர்ந்து போய் வருது. மூட்டை போட்டு கட்டி நல்லா மூட்டை போடுங்க ஆத்தால் மேடுதோ. இப்ப நெல் அள்ளி மூட்டை கட்டறதா வேலை. மூட்டை போட்டு வச்சு பாருங்க. அந்த இப்பதான் தங்கராசன் சொல்லிட்டு போனாங்க. விடிய கிளமே அந்த யார் வண்டி அனுப்புறாரா பத்தக்காவட்டுக்கு வரதான். அதோட சேர்த்து நம்மள ஏத்தி விட்டு போறலாம். அவங்க வந்து இடைய வச்சு ஏத்திட்டு போயிடுவாங்க. சும்மா வேலைய வச்சு போடக்கூடாது. சோம்பேறி படுபடு சும்மா படதா போட்டு முறை அனுப்பிட்டு முறன்னு மூடி வச்சு அப்புறம் தூத்தல் நனைஞ்சு வச்சா இந்த வேலையா போயிடும். மூட்டை கட்டி போட்டு அதனால படதா போட்டு விட்டா ஒரு வேலை ஒரே சோழியா முடிஞ்சு போயிடும். கிளவி நல்லா இருப்பேன். அந்த வேலையை மட்டும் சொன்னது மாதிரி ஒழுங்கா பண்ணி போய் கிளவி. அட யாட தம்பி, இப்ப நெல் நல்ல ரேட்டுக்கு போகுதா இல்லையா? அவ சும்மா ஆல்பு படுக்கிட்டு வீட்டு வாசல்ல நெல் கிடக்கும் சொல்லிட்டு ஆல்பு போட்டு சொல்லுவா. நல்ல ரேட்டுக்கு போனா போட்டு விடுவேன், இல்லாட்டி வச்சு போடுவோம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. காய போட்டு அள்ளி கட்டி வைப்போம். அப்புறம் நல்ல ரேட்டுக்கு போனோம், நல்ல விலைக்கு கொடுத்துக்கலாம்டா. என்ன எப்படி விசாரிச்சியா? ஆமா கிளவி, நம்ம வீட்டு அரண்மனை மாதிரி கட்டி வச்சிருக்கோம். ஒரு ரூம்ல இல்ல சின்ன இடையில கட்டி போடுவோம்னு இருக்கிறதுக்கு. ஏன் கிளவி இருக்கிறதே ஒன்றதே குச்சில, அந்த குச்சியை சாக்குல கட்டி போட்டு வச்சேன் வை, எலியே பாதி நல்லா தின்னுட்டு போயிடும். அப்புறம் ஒண்ணுக்கு உதவாம 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும் கிளவி போயிடும். அந்த இதை போட்டு விடுவோமே. சும்மா நல்ல விலைக்கு போறாங்க, நல்ல விலைக்கு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவே விலையில நல்லா தான் இருக்குது. என்ன கட்டி வச்சு போடுற பொழுது 200-300 ரூபாய் லாபம் தான். அதுக்கு என்ன பண்றது? நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் கிளவி. அதெல்லாம் போட்டு விட்டு போடுவோம். ஏம்மா, உன் வாயை கை வச்சுக்க நீ சும்மாவே இருக்க மாட்டியம்மா. மைனி வீட்டுல அண்ணன் வீட்டுல எல்லாம் வீடு வசதி இட வசதி எல்லாம் இருக்குது. அவங்க வச்சு போடுறாங்க. வச்சு போட்டா நான் வந்து யாரும் இல்லைன்னு சொன்னேன். ஆனா நம்மளுக்கு எல்லாம் இது ஆகுமா? மனரோசாவே எங்க அவ கஷ்டப்படுவாளோ, அவங்க வச்சு போடுறான்னு ஏதோ கோவப்படுவாளோன்னு நானே பயந்து போயிருக்கிறேன். நீ சும்மா இல்லாம அவளுக்கு தூண்டி கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. அதெல்லாம் நம்மளுக்கு சரிபட்டு வராதுமா. அதெல்லாம் நம்மளுக்கு பட்டெல்லாம் போட்டு எதுவும் பண்ண முடியாது. போட்டு விட்டுறதா நல்லதுமா. விடுமா. பின்னாடி இடம் கிடக்குது. பட்டை போட்டு வைக்கிறதா வைக்கதான் செய்யலாம். என் வீட்டுக்குள்ளே அள்ளி கொட்டி கட்டி போடணுமா என்ன? சரி நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு. உங்க தோது வலையே பாத்துக்கிறீங்க. போ கிளவி, சும்மா மச ஆகாத காரியத்திலே ஏதாவது சும்மா பேசிக்கிட்டே இருப்பேன். போ கிளவி, போய் சாக்கல அள்ளிட்டு வா. சாக்கல அள்ளியாந்து அள்ளி கட்டுங்க. ஐயோ அந்த பொட்டி அடியா அந்த பொட்டியில கடகத்தை அள்ளி கொட்டுங்க. சாரி மணி யார் வீட்டுக்காரி கத்தாதீரி புள்ள தச்சு புள்ள ஒரே கத்திக்கிட்டு இருக்கக்கூடாது. மதியத்துல இருந்து சாப்பிடாம கொள்ளாம கிடக்கிற பொழுதோட இருக்கலாமா? போய் உலைய வச்சிருக்கேன். நீ அரிசி போடு, மத்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ. ஐயா சொல்லி இப்படிதான் இருக்கணும். கட்டன் ரைட்டா ஒரு முடி எடுத்தா டக்குனு இப்படி பதில் சொல்லணும். இப்படி சொன்னாதே ஹிருதயா வாத்தகரியே. சரிப்பா மண்டி அடிக்கு போத பத்தியா? அப்படிதான் பேசணும். சும்மா முன்னாடி மாதிரி பேசுற வேலை நம்ம வச்சுக்க கூடாது. இல்ல வனரோசா, நாலாப்பதான் வளவெல்லாம் பேசுறது இல்லையே. இப்பதான் என் வீட்டு முதல்லையம்மா என் பொண்டாடி சொன்னா அதுக்கு தட்டுற பேச்சே இல்லையே. அப்படியே மண்டையாடிட்டு பேசாம போயிருவல்ல. நீ சொன்னா எல்லாம் சரியாத்தான் இருக்கும். யோ சுருளி, இங்கறியா பொண்டாடி சொல்றோம்னு சும்மா மண்டையண்டி எல்லாத்துக்கும் ஆட்டுவனா? நீ புத்தி கொண்டு பொளச்சா சரியா? சும்மா முன்னாடி எல்லாம் ரோட்ல போறவங்கள பார்த்து வணக்கம்னே சொல்லிட்டு போவில. அப்படி எல்லாம் நம்ம இருக்க கூடாது. சரியா? இங்க யாரும் சலச்சவங்க கிடையாது, குறஞ்சவங்களும் கிடையாது. நம்ம வீடு வாசல் இல்லாம இருக்கலாம், நிலம் ஏக்கர் கணக்குல இல்லாம இருக்கலாம். அதனால யாருக்கு இங்க வந்து சலச்சவங்க கிடையாது. நம்ம சரியா? நம்ம போறோம், வேலைக்கு போறோம், கௌரவமா உழைச்சு கஞ்சி குடிக்கிறோம். அந்த இதோட இருக்கணும். யோ சுருளி, உனக்கு எல்லாம் பச்சை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி எல்லாம் ஒன்னொன்னா சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கியா? இங்கே வனரோசா, இப்பெல்லாம் நீ சொல்ற மாதிரி தான் நடந்துக்கிறேன். நீ சொல்ற மாதிரி தான் இப்ப இருக்கிறேன். சும்மா டெய்லி அதனால போய் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா என்ன? டெய்லி நீ சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் ஒழுங்கா தான் இருக்கிறேன். சரி சொல்லி மச்சான், நீங்க மறந்துடுவீங்க நினைச்சுதான் சொன்னேன். அதுதான் இப்ப தெரியல. எதையுமே நீ கத்துக்கிட்டீங்கன்னா மறக்க மாட்டேன்னு. சரியா நம்ம சொல்ல மாட்டேன். சரி வேலையை பாருங்க. போய் மூட்டை கட்டுங்க. மூட்டை போடுங்க.
போ போ போ